வணக்கம் உறவுகளே. தஞ்சையில் ஒரு சூப்பர் சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் நீங்களும் பாருங்க. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என கூறி விசிகாவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். காவல்துறையினரோ அந்த இளைஞரை தாக்கிய நிலையில் அவரும் காவலர்களை திருப்பி தாக்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர்கள் அந்த இளைஞருடன் கடுமையாக மோதலில் ஈடுபட்ட காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் விசிகாவினர் தற்போது ஆட்சியில் அமைச்சராக தங்களை அமர வைத்த முதல்வருக்கு எதிராக பார்த்துருக்கீங்களா? இந்த காணொலியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம தான் எல்லாமே லேட்டு தான் நினைப்பேன். நம்ம வாழ்க்கையே லேட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. அந்த பையன் அந்த வழியாக போயிருக்காப்புல. போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவங்க நடுரோட்டில் போராட்டம் நடத்திட்டு இருந்தால் அப்புறம் இப்போ அவருக்கு போகணும்ல, அவருக்கு வேலை இருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு போராடுறது மட்டும்தான் வேலை. இப்போ விசிகாவினரில் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்சி தான் வேலை, கட்சிக்காரங்களுக்கு கட்சி தான் வேலை. ஆனால் இவருக்கு வேறு வேலை இருக்கும்ல. அப்போ இவர் போகிற ரூட்டை போய் மறைச்சிக்கிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை. அப்புறம் கேட்க தானே செய்வாங்க. நீ ரோட்டுக்கு ஓரமாக நின்று இது பண்ணியிருக்கலாம். சரி, ரைட்டு, அது ஒரு பக்கத்து கட்டுன்னு வைங்க. இப்போது அந்த பையன் பண்ண சம்பவம் சூப்பர் சம்பவம். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின்லாம் உங்கள்கிட்ட லைசன்ஸு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வண்டியை நிப்பாட்டி எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு, உங்களோட இடைஞ்சல் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ செக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கொடுத்துட்டு, கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் திரும்பி சொல்லிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருவேளை டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னா அதுக்கான ரீசன் உங்கள்கிட்ட கேட்கப்படும். நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கும் சரியில்லை அப்படின்னா ஃபைன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இது இத்தனை தடவைன்னு ஒரு முறை இருக்குது. அது ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் விளையாடுகளில். நம்ம அது போனதில்லை, விளையாடு எந்த விளையாட்டுக்கு போனதில்லை, ஆனால் கேள்விப்பட்டதோட சரி. இது வெளிநாட்டில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ரூட் அடி திருப்பி டேர்ன் பண்ணி போயிடுவான். ஏன்னா எடுத்த எடுப்புக்கு இங்கே வா, இங்கே வா. என்னமோ நம்ம போய் அவர் வீட்டில் மாடு மேய்ச்ச மாதிரியும், நம்ம போய் அவர் வீட்டில் ஆடு மேய்ச்ச மாதிரி, இங்கே வா, ஐயா கூப்பிட்றாரு போ. ஐயாட்ட போனோன்னா, ஐயா சொல்லுங்கள் ஐயா, என்ன இங்கே எங்கே போயிட்டு வர? இங்கே நாங்கள் இங்கே ஒரு வேலையாக போயிட்டு வரோம். என்ன வேலை உனக்கு? இந்நேரத்துக்கு என்ன வேலை? எப்படியாப்பட்ட கேள்வி. இந்நேரத்துக்கு உனக்கு என்ன அங்கே வேலை? சார், ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பான், போனவன் வந்திருப்பான். போலீஸ்காரங்க அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. பப்ளிக்கை கொஞ்சம் கூட மரியாதை வைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த லாக்அப் மரணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. லாக்அப் மரணங்கள்லாம் கோர்ட்டு கண்டிச்சும் திருப்பி லாக்அப் மரணங்கள் நடக்கும். திருப்பி லாக்அப் பயப்பட மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. அப்படி வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்தாங்க. நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய அதிகாரிகள் இருக்குது. அவங்களெல்லாம் தாண்டி வர தொடரணும், அவர்களெல்லாம் அதெல்லாம் தாண்டி என்னை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ்காரங்களுடைய நிலவரம் அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்பு போலீஸ்காரங்களுக்கு இருக்குது. இப்போ சட்ட பாதுகாப்பு இருக்கோ இல்லையா, அரசியல்வாதிங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. போராட்டம் பண்ணுறாங்க. விசிக்கா பேனர் கிழிக்கப்பட்டிருக்குது. அது எப்படி கிழிஞ்சு? காத்தடினால ஈஸியாக பேனர் கிழியும். பேனர் நல்லா டைட்டாக இழுத்து ஒட்டியிருப்பாங்க. அப்போ காற்று ஆடி மாதம் இல்லையா, இன்றைக்கி தான் முடியுது, இன்றைக்கி தான் 1ஆம் தேதி ஆவணி 1. அப்போ ஓவராக காற்றடிக்கும் போது பேனர் கிழிஞ்சிரும். இது சாதாரண விஷயம். காற்றடி காலங்களில் சாதாரணமாகவே உயரமாக வைக்கிற பேனர்ஸ் கிழிஞ்சிருச்சா? இதுக்கு என்ன, நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற? நீ எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண? அதுவும் பர்மிஷன் இருக்கா அவன்கிட்ட? ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு பர்மிஷன் இருக்கா? இல்லை. அப்போ போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்குறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, பர்மிஷன் இல்லை. அதுவும் பேனர் கிழிஞ்சதுங்கிறது அது ஒரு சப்ப மேட்ரு. யாரும் இன்டென்ஷனோட கிழிச்சிருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ரொம்ப 99.99% வாய்ப்பு கம்மி. எந்த இன்டென்ஷனோட யாரும் கிழிச்சிருக்க மாட்டாங்க. எதோச்சியாக கிழிஞ்சிருக்கலாம், காற்றல் கிழிஞ்சிருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. அதான் நமக்கு தெரிஞ்சது. இன்டென்ஷனோட கிழிச்சிருந்தால் அது வேறு விஷயம். அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம், அதுக்கு போராட வேண்டிய விஷயம். அப்படியே போராடினாலும் அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி போராடணுங்கிறது ஒன்று.
சரி நீ என்னமோ பண்ணி தொலைங்கிற போகட்டும், இந்த பையன் போனாப்புல போயிரு விட்டுற வேண்டியதானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பையனுக்கும் தான் பிரச்சனை. அவர்கள்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீ ஏன் போலீஸ் ஏன் உள்ள நுழையிற நீ? அப்போ போலீஸ் நுழைஞ்சி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையனை அறையிற, திருப்பி அடிச்சு விட்டான். அசிங்கம் யாருக்கு? அவமானம் யாருக்கு? அப்போ வந்து அந்த 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 பையனுக்கு தான், அந்த பையன் தான் அந்த இடத்துல ஸ்டார், சூப்பர் ஸ்டார். தன்மானத்தோடையே வாழவே கூடாதா? போலீஸ்காரங்க வந்தால் எது வேணாலும் செய்யலாம், ரோட்டில் யாரை வேணாலும் சட்டையை குத்து பிடிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் மந்திரி அங்கே போய் மந்திரிங்க என்ன சொல்கிறாங்களோ, மந்திரிங்க அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ, சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை மந்திரிமார்கள் சிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் போய் மண்டையை ஆட்டிக்கிட்டு அவர்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு அவர்களுக்கு மனங்கோணாமல் இருக்கணும். அதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. ஆனால் சிஎம்மோ மந்திரிகளோ சம்பளம் கொடுக்கல. சிஎம்முக்கும் மந்திரிக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் சேர்த்து யார் சம்பளம் தராங்க? மக்களுடைய வரி பணத்துலேருந்து தான் சம்பளமாக கொடுக்கப்படுது. அப்போது அரசு கஜானா ஜென்ரேட் பண்ணுறதே மக்களுடைய வரி பணத்தில் தான். ஆனால் வரிப்பணம் யாருடைய பணத்தில் நம்ம சம்பளம் வாங்குகிறோமோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை. யாருடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ, திருடுறாங்களோ, பொய் சொல்கிறாங்களோ, ஏமாத்துறாங்களோ, எப்படி பொய் சொல்லி ஆட்சிக்கு வராங்களோ அவங்க சொல்கிறது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குது, அரசு துறை கேட்குது, அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, அரசு என்ஜின் கேட்குது. அப்போது சம்பளம் கொடுக்குற முதலாளியான மக்கள், பொதுமக்கள், வரி கட்டக்கூடிய பொதுமக்கள், அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை. அவர்களுக்கு மானம் இருக்கக்கூடாது, ரோஷம் இருக்கக்கூடாது, வெக்கம் இருக்கக்கூடாது, சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க போலீஸ்காரங்க அடித்தா வாங்கிக்கணும், டேய்னா வாங்கிக்கணும், இங்கே வாடானா போகணும், போடானா போகணும், வாடானா வரணும். இது போலீஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எழுதப்படாத ஒரு சட்டம். எழுதப்படலை, ஆனால் எழுதப்படாத ஒரு சட்டம், வாய்மொழி உத்தரவு அப்படி கூட எடுத்துக்கோங்க. அப்போது அந்த பையன் திருப்பி அடித்தாலும் தப்பு இல்லை. ஒரு தடவைக்கு 4 தடவை, ஒரு தடவைக்கு 10 தடவை இந்த மாதிரி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். எங்கே நம்மளை 10 பேர்த்துக்கு முன்னாடி திருப்பி, அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி திருப்பி அடிச்சு விட்டான் அந்த பையன், போச்சா மானம் போச்சா, மரியாதை போச்சா, தொப்பியே கீழே விழுந்துருச்சே. அவங்க ஏறி அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் யாரும் அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்க கூட செல்லாமல் அடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன பையன் அடிச்சுவிட்டான். ஏன்? நம்ம கையை அவனை நீட்டி அடித்ததுனால அவன் திருப்பி அடிச்சு விட்டான். தம்பி, அவனுக்கு எவ்வளோ பிரச்சனையோ உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவனுக்கு உங்கள் அந்த விடுதலை அந்த அந்த போராட்டத்தில் போராடுறாங்களே, ரோட்டை மறித்து போராடுறாங்களே, அவர்களுக்கு என்ன எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பையன் போகிற வழியில் போராடிடுறீங்க. இதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்கா? ஏன் கேட்கக்கூடாதா? சட்டம் இல்லை, சட்டத்தில் இடம் இல்லையா? பப்ளிக்கு நீ ரோட்டு மேலே உட்காந்து போராடிக்கிட்டு இருப்பா. அப்போ பப்ளிக்கை வந்து கேட்க தான் செய்வாங்க. சார் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? போராடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பர்மிஷன் இருந்தால் போராடுறதுக்கு பர்மிஷன் தான் பாருங்கள், காமிங்க, அதான் இந்த பார்க்குறோம், ரைட்டு. ஆமாம், நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்குதா? போலீஸு சொல்லியிருக்குதா? தீர்ப்பு கொடுத்துருக்குதா? இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏங்க நடு ரோட்டில் உட்காந்து போராடுறீங்க? ஓரமாக போய் உட்காந்து போராடு. பப்ளிக் இடைஞ்செல்லாம் ஓரமாக உட்காந்து போராடுங்க. சொல்ல தானே செய்வாங்க பப்ளிக்கு. இதுக்கே வருத்தப்படுறீங்க? அவங்களே வருத்தப்படல, நீங்கள் எங்கே வருத்தப்பட்டு போய் அடிக்கிறீங்க? நீங்கள் அவள் பர்மிஷனும் வாங்க மாட்டாங்க, நடு ரோட்டில் உட்காந்து ரோட்டை மறைப்பாங்க. அப்போ எதுவுமே போலீஸ்காரங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆளுங்கட்சி. இதே எதிர்கட்சியாக இருந்தால் சட்டையை பிடிச்சி தூக்கி உள்ளே ஏற்றிருப்பீங்க. அவங்க ஆளுங்கட்சியில் மினிஸ்டராக இருக்காங்க, கூட்டணி கட்சியில் இருக்காங்க, அதனால் ஒன்றும் பேச மாட்டீங்க. இதானே உங்களுடைய சட்டம், இதானே உங்களுடைய நியாயம். இப்போ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ அந்த பையனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாவம். கொரோனா பீரியடில் இரவு கொஞ்சம் லேட்டாக கடை திறந்து வச்சாங்க அப்படின்னு அப்பா பிள்ளை 2 பேர்த்தை அடித்து கொண்டது போலீஸு. சரிங்களா? தலையெல்லாம் தொங்க விட்டு அடித்து கொண்டது போலீஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, கோயிலில் நகையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி, அந்த பொய்யேன்னு தெரிஞ்சும் அந்த பொய் சொன்னவங்கள, இல்லை வழக்கு தொடுத்தவங்கள, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள
தூக்கி உள்ளே வச்சு தோலை உரித்து உப்பு கண்டம் போடுறதுக்கு பதிலாக சம்மந்தப்பட்ட பையனை குற்றமே செய்யாத, குற்றம்னா என்னன்னே தெரியாத ஒரு பையனை ஒரு வீட்டினுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை அடித்து கொண்டது போலீஸு. ஹான்ஸ் பாக்கெட்டு ஒரு 2 பாக்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த ஹான்ஸ் பாக்கெட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு போய் 25,000 லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த 25,000 கொடுக்கலன்னு ஒரு நபரை தூக்கிட்டு கொண்டாந்து உள்ளார வச்சு அடித்து கொண்டது போலீஸு. அதே போலீஸ் தான் இப்போ இந்த பையனை கைது பண்ணி கொடுத்துருக்காங்க. கைது பண்ணும்போதே குத்துறாரு. அது ஏட்டையாவோ யாரோ எஸ்ஐயா யாரோ குத்துறாரு இப்படி. இப்போ அந்த பையனோட கதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த பையன் வலிக்கு உள்ள போகிறாரா, இல்லை காலில் வெள்ளைக்கட்டு போட போகிறாரா, இல்லை கையில் வெள்ளைக்கட்டு போட போகிறாரா, இல்லை உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரா, இன்றைக்கி அந்த பையனோட சூழல் என்ன, இந்த செகண்ட் இந்த நிமிஷம் அந்த நைட்டு 9 மணி ஆச்சு, இந்த 9 மணிக்கு அந்த பையனோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நாளைக்கு என்னவாக போகும் அதுவும் தெரியாது. உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறது தெரியாது. அவர் வீட்டுக்கு தெரியப்படுத்துனாங்களா இல்லையாங்கிறது அதுவும் தெரியாது. அந்த பையனுடைய சுச்சுவேஷன் என்ன, அந்த பையனோட சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்க அம்மா அப்பா யார், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க, இதெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு தான் இந்த முழு டீட்டெயில் கிடைக்கும். ஆனால் அந்த பையனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது முற்போக்காளர்கள், சட்டத்தை மதிப்பவர்கள், சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், தனிமனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க, சுதந்திரமான இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறவங்க, இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா அந்த பையனுக்கு எதுவும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.